எல்லாருக்கும் வணக்கம். போன வருஷம் இந்த நாள் ஞாபகம் இருக்குங்களாங்க. விவசாயிங்க எல்லாருமே கஷ்டப்பட்ட நாள். விவசாயிங்க நிறைய பேர் இங்கே போராட நாள் ஞாபகம் இல்லைங்களாங்க. தடுப்பூசணி, இந்த தடுப்பூசணியில் ரசாயன மருந்து கலந்துட்டாங்க, கேன்சர் வந்துடும், உயிருக்கு ஆபத்து, குழந்தைங்களுக்கு கொடுக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே அதை பற்றி பேசி அது மொத்த விவசாயம் பாதித்து எல்லாரும் மாட்டை விட்டு மேய்க்கிறதும் அப்படியே டிராக்டர் விட்டு ஓட்டுறதும் அந்த மாதிரிலாம் நடந்தது. 1 கிலோ தடுப்பூசணி 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கும் வாங்குறதுக்கு நாதி இல்லாமல் விவசாயிங்க கண்ணீர் விட்ட ஆயுத நாள் ஞாபகம் இருக்குங்களாங்க. இன்னைக்கு அதே தடுப்பூசணி 1 கிலோ 25 ரூபா, 30 ரூபா, 35 ரூபாய் வரைக்கும் காசு கொடுத்தாவிட நல்ல தடுப்பூசணி கிடைக்காம இங்கே நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தானுங்க. கார்பரேட் கம்பெனிக்காரன் சொல்கிறானுங்க சொல்லிட்டு விவசாயி உற்பத்தி பண்ண பொருளில் ஏதோ ரசாயன மருந்து கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகளை எவ்வளோ பாதிப்புங்க பண்ணீங்க. இன்னைக்கு விவசாயி தடுப்பூசணி விளைய வைக்காம நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சிந்திச்சு பார்க்குறீங்களா? அடிக்கிற வெயிலில் எங்கன்னா தடுப்பூசணி கிடைச்சா ஒரு 10 வாங்கி சாப்பிடலான்னு எவ்வளோ ஓடுறீங்க. இன்னைக்கு எங்களுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு புரியுதாங்க. போன வருஷம் அவ்வளோ விவசாயிங்க போராடினானுங்க, அவ்வளோ பேர் அழுதானுங்க. ஏன் எவ்வளோ விவசாயிங்க அதை வாங்கின கடத்தை கொடுக்க முடியாம அன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அன்னைக்கு நீங்க சிந்திக்காம போனது தானங்க இன்னைக்கு நீங்க விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அதே நிலைமையும் விவசாயமும் ஒரு நாளைக்கு இல்லாம போயிடும், சாப்பிட அரிசி கூட இல்லாம போயிடும், காய்கறி இல்லாம போயிடும். அப்பா இதே நிலைமையில் நீங்க இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிங்க.